ஆயிரம் செவிகள் திறக்கும், ஆயிரம் கண்கள் விழிக்கும், ஒரே அணுக செய்ய ஆயிரம் கதைகள் பிறக்கும். அக்டோபர் 18, 19, 20 தேதிகளில் பிற்பகல் 1:30 மணிக்கு சுழல் நமது கலைஞர் தொலைக்காட்சியில். நான் உண்மையாவே ரம்யாவை எதுக்கு பார்க்க போறேன்னு தெரிஞ்சிருந்தா என்ன ஒரு வழி பண்ணிருப்பானுங்க. இருந்தாலும் ஈஸ்வரி கொஞ்சம் ரிஸ்கான ஆளுதான். அவளை கேர்ஃபுல்லா தான் டீல் பண்ணணும். இல்லைன்னா நம்ம அவ்வளவுதான். என்னங்க இன்னும் கோவமா? ஆமாண்ணா ஆமான்னு சொல்லுங்க. தயவு செஞ்சு இப்படி அமைதியா மட்டும் உட்காராதீங்க. எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் கோவப்படுறதே உனக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா நீங்க எல்லாரும் என் மேல சந்தேகப்பட்டது எனக்கு எப்படி இருந்திருக்கும் ஈஸ்வரி? நான் எங்க போறேன், யார்கிட்ட பேசுறேன்னு ஆளை வச்சு ஃபாலோ பண்ற அளவுக்கு என் மேல நம்பிக்கை இல்லாம போயிடுச்சுல்ல உங்களுக்கெல்லாம். விடு. ஐயோ, நாங்க வேணும்னே பண்ணலங்க. இந்த பிரச்சனைக்கு காரணமே நீங்க தான். என்னது? நானா? ஆமா, நீங்க தங்கச்சியோட ட்ரீட்மெண்ட் விஷயமா போறேன்னு போய் சொல்லிட்டு போனதுதான் எங்களுக்கு சந்தேகம் வர காரணம். நீங்க ரம்யாவை தான் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போயிருந்தா எதுக்கு அண்ணன் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வரப்போகுது? அதான் சொன்னனே, நான் அப்படி சொல்லியிருந்தா நீங்க என்ன போக வேண்டான்னு தடுத்திருப்பீங்க. அப்புறம் என்ன? ஏன் போய் சொல்லிட்டு போனோன்னு உங்க பக்கம் ஒரு நியாயம் இருக்குல்ல, அதே மாதிரிதான் உங்களை ஏன் சந்தேகப்பட்டோன்னு எங்க பக்கமும் நியாயம் இருக்கு. தயவு செஞ்சு ரெண்டையும் ஒரே தட்டில் வச்சு பார்க்காத ஈஸ்வரி. நான் உங்களுக்கு நல்லது நினைச்சு இதை பண்ணேன். ஆனா நீங்க என் மேல நம்பிக்கை இல்லாம இப்படி பண்ணிருக்கீங்க. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு ஈஸ்வரி.